Hi guys, welcome to One Steel Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். நம்ம சொஹார்ல வந்து பாத்தீங்கன்னா சொஹார் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. சோ அதுதான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். சோ வாங்க இங்க என்னென்னலாம் இருக்கு, எப்படி இருக்குங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். இந்த சொஹார் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொஹாரில் சனையா பார்க்கில் வந்து வச்சுருக்காங்க. எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அடல்ட்டுக்கு மட்டும் 500 பைசே, கிட்ஸ்க்கு வந்து டிக்கெட் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்ததும் அது உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஏகப்பட்ட ஷாப்புங்க. என்ட்ரன்ஸில் இருந்து எண்டிங் உள்ள பார்க் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்துச்சு. நிறைய வந்து ஒமானிஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வெரைட்டிஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் லவராக இருந்தால் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே பசங்க ரொம்ப ஆசைப்பட்டதும் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டோம். கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வச்சுருந்தாங்க. இது வந்து யூஸ்வலாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்லேயே லாஸ்ட் உள்ளே வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அமௌண்ட் இருக்கும். பசங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரைடில் விளாண்டாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1 ரியால் 2 ரியால் அந்த மாதிரி ஃபேர் உண்டு. சூப்பர். பட்டு டாடி ப்ரோ சூப்பர். பிடிச்சுக்கோ தக்ஸ். தக்ஸ் பிடிச்சுக்கோ. ஏ பட்டு பட்டு சூப்பர். பட்டு அம்சேரு வாங்க. நம்ம கிட்ஸ் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒமானிஸோட நிறைய விஷயங்கள், அவங்களோட பழமையை வந்து பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடம்னா இதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. மேலே வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து அரேபிக்கில் எழுதியிருந்தாங்க. ஸோ அரேபிக் லாங்குவேஜ் தெரியலனாலும் அவங்க என்ன கான்செப்டில் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து நல்லா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சர்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இருந்தது. நிறைய செட்டப் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பெட்டி கடை ஃபீல் தெரியும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம ஓலைகள்னால பின்னின கூடைகள், சின்ன சின்ன பொருட்கள், அந்த ஒயரில் பண்ண கட்டில் கொண்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த மளிகை கடை செட்டப்பு, அதுக்கப்புறம் கிட்ஸு டாய் செக்ஷனுக்கு கிட்ஸோட செக்ஷன், அப்புறம் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. மீனவர் இவங்களோட மெயின் தொழிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மீன்பிடி தொழில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப் செட்டப்பு, அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்தாலே வந்து பார்பர் ஷாப்ங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த கிட்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பெட் ஷாப்பும் இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன பெட்ஸு, அது போக அதுக்கு அந்த பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டுமே வந்து இங்கே வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒமானி ஹல்வா ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து டைரெக்டாக பார்த்து சுட சாப்பிட்டது. நிறைய டைம் ஓமானி ஹல்வா வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே சாப்பிட்டது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் சாப்பிட்ட அல்வா ஃபீலு, நல்லா சுட அல்வா சாப்பிட்றப்ப அப்படியே உள்ளே இறங்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா காவாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த காவா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அல்வாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போனோம் அப்படின்னா அந்த மீன்பிடி தொழிலுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே ஒதுக்கி அதுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்போ அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்புங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து
உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்க முடியல. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக் மேபி இருக்க சான்ஸ் இருக்குது. 1 வீக் ஷியூராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்காங்கிறது தெரில. ஸோ கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக மறக்காம பாருங்க. உள்ள அந்த டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போனதுமே ஏகப்பட்ட ஷாப்புங்க. மறக்காமல் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு பிக் அனிமேஷன் ஷோ இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 10 minute ஷோ, ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போ வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒமானில் நிறைய பகுதி ஒவ்வொரு பார்ட்டும் இருக்குல்ல. ஸோ அதோட ஸ்பெஷலில் வந்து அதில் அப்படியே ஒரு லே அவுட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உள்ள அந்த ஊரோட ஒரு பில்டிங்கோ அந்த கேட்டோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து அந்த செட்டப்லாம் வச்சு அவங்க அந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷலோ அதை எல்லாமே வந்து அதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கைத்தறி நெய்கிறது, துணி நெய்கிறது, அதுலேயே நிறைய சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம சொஹாரில் இருக்கிற நார்த் அல்பதினா ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொஹாரோட மாஸ்க் வந்து அந்த செட்டப்பை அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செக்ஷன் வந்தோம். ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒமானி தோசை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வச்சு, எக்கு வச்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இந்த டைம் அந்தளவுக்கு பிடிக்கல. இது வந்து ஒரு லீவ்ஸ் வச்சு, அப்புறம் கேபேஜ் லீவ்ஸ் வச்சு உள்ள ரைஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேவரேட்னு சொல்லலாம். நான் எப்போ எந்த ஒமானி ஃபங்க்ஷன் வச்சாலுமே நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரேட். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து நெக்ஸ்ட் டே சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. பாய்.